ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: البينة على المدعي واليمين على من أنكر، أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, நாம் ஒரு மனிதனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அவர் அதை நம்பாமல் நின்றால் நம்முடைய அந்த செய்தி உறுதியாகுவதற்காக வேண்டி நாம் சத்தியத்தை செய்வோம். சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் என்பது முஸ்லிம் சமூகத்திலே பரவலாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் கூட அவ்வளவாக இல்லை. ஆனால் அரபு நாட்டிலே, இஸ்லாம் தோன்றிய அந்த நாட்டிலே, இஸ்லாம் தோன்றும் முன்பும் சரி, இஸ்லாம் தோன்றிய பிறகும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலும் சரி, அருமை சஹாபாக்களிடத்திலேயும் சரி, சத்தியம் செய்யக்கூடிய வளமை என்பது அதிகமாகவே இருந்தது. என்ன வித்தியாசம்? இஸ்லாத்திற்கு முன்னால கல்லா வல்லாத்தி வல் உஸ்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. லாத் உஸ்ஸா என்கிற அந்த சிலையின் மீது ஆணையாக சொல்லுவாங்க, அந்த விக்கிரகத்தின் மீது ஆணையாக சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்த பிறகு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை, தன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை பக்குவப்படுத்தினார்கள். சத்தியம் செய்வதாக இருந்தால் படைத்தவனாகிய ரப்பின் மீது மாத்திரம் சத்தியம் செய்ய வேண்டும். ரப்புடைய பெயரையோ அல்லது ரப்புடைய சிபத்துகளையோ சொல்லி சத்தியம் செய்ய வேண்டும். படைப்பினங்களில் எதை கொண்டும் சத்தியம் செய்யக்கூடாது, எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். நபியினுடைய வார்த்தைகளில் கூட பல சந்தர்ப்பங்களில் வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்று இருக்கும், வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்று சத்தியத்தின் வார்த்தைகள் இருக்கும். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய செய்திகளை சொல்கிறார்கள். ஃபரலான காரியங்களை மாத்திரம் அங்கே அந்த சஹாபியிடம் குறிப்பிடுவார்கள். அந்த சஹாபி திரும்ப போகிற போது சொல்வார்: வல்லாஹி லா அஸீது வலா அன்குஸு, பெருமானார் சொன்னதை காட்டிலும் நான் அதிகமாக எதுவும் செய்ய மாட்டேன், அதை விட குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: உங்களில் யாராவது சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இங்கே நான் இந்த சம்பவத்தை சொல்ல வருவதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை கூறிய பின்பு அந்த மனிதர் வல்லாஹி லா அஸீது வலா அன்குஸு என்று சொன்னார். அப்படியானால் நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் இல்லையா? அவர் எப்படி ஃபர்லை காட்டிலும் அதிகப்படுத்த மாட்டேன், ஃபர்லை விட குறைக்க மாட்டேன் என்று எப்படி சத்தியம் செய்யலாம் என்கிற கேள்வி எழும்புகிற போது அதற்கான பதில், அந்த நேரத்தில் அந்த சஹாபிக்கு ஃபர்து குறித்து உண்டான விழிப்புணர்வு போதும் என்று நினைத்தார்கள். அதன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலான வணக்கங்கள் குறித்து ஆர்வப்படுத்தினார்கள். அப்ப இந்த சத்தியம் என்பது அனுமதிக்கப்பட்டது. ஒரு மனிதர் கைரான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் அது நல்ல சத்தியம் அல்ல. அதை நாம முறிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தின் மீது சத்தியம் செய்து பிறகு அதை விட சிறந்த காரியத்தை கண்ணில் கண்டால் உடனே சத்தியத்தை முறித்து அதற்கான கஃபாராவை, அதற்கான பரிகாரத்தை செய்துவிடட்டும். இப்ப சத்தியம் என்பது மார்க்கத்தில் அது ஒரு சட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அமல். எப்படி கொடுக்கல் வாங்கலே சில சட்டங்கள் உண்டோ, இபாதத்துகள் அல்ல, இது இபாதத்தை சார்ந்ததல்ல. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜினுடைய அந்த லிஸ்டில் உள்ளதல்ல. இது கொடுக்கல் வாங்கல்,
நடைமுறை வார்த்தைகள் உள்ளது. இப்ப நடைமுறை வார்த்தைகளில் நாம் சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், இதா ஹலத்தும் வஹ்ஃபது ஐமானக்கும், நீங்கள் சத்தியம் செய்தால் சத்தியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு விஷயத்துக்கு நம்ம சத்தியம் செஞ்சுட்டோம், ஆனா நல்ல காரியமாக இருக்கும். இந்த சொந்த பந்தங்களை முறிக்கிறது, இந்த பாவங்கள் செய்யறது, இதற்கெல்லாம் சத்தியம் செய்தா அந்த சத்தியத்தை முடிச்சது. ஒருத்தர் இப்படி சத்தியம் செய்யறார், நீ சத்தியமாக நான் என் தம்பி போல பேசவே மாட்டேன், இது நல்ல சத்தியமே அல்ல. ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, சத்தியங்கள் என்பது பாவத்தின் மீது இருக்கக்கூடாது. அதே போல கத்திஅத்து ரஹ்மின், சொந்த பந்தங்களை முறிப்பதன் மீதும் இருக்கக்கூடாது. என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் தந்தையருக்கான கடமைகளை வலியுறுத்தினார்கள், சொந்த பந்தங்களுக்கான அரவணைப்புகளை ஆழமாக சொன்னார்கள், தானும் அதை கடைபிடித்தார்கள். எப்படி மார்க்கத்தில் அதை முறிப்பதன் மீது சத்தியம் செய்யலாம்? அப்ப மார்க்கம் சத்தியம் செய்யும் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கண்டிஷனாக என்ன போடுகிறது என்று சொன்னால், பாவங்கள் மீதோ நன்மைகள் செய்ய மாட்டேன் என்பதன் மீதோ, மிக குறிப்பாக சொந்த பந்தங்களை முறிப்பதன் மீதோ சத்தியம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. அவங்க கூட நான் பேசவே மாட்டேன், சொல்லாகி பேச மாட்டேன், இது நம்ம சொல்லவே கூடாது. மார்க்கம் நம்மை பக்குவப்படுத்துது. இதுவெல்லாம் நல்ல சத்தியமா? எதுல சத்தியம் செய்யணும்? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பெரும்பாவங்கள் செய்ய மாட்டேன். அப்படி சத்தியம் செஞ்சிட்டா அந்த சத்தியத்தை பேணி பாதுகாத்துக் கொண்டே ஞாபகத்தில் வச்சுக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை நாம் அந்த சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கான கஃபாராக்களில் மிக எளிமையான கஃபாரா ஒரு 3 நோன்பு வைக்கும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு உணவும் ஆடைகளும் கொடுப்பது, அல்லது ஒரு அடிமையை உரிமையிடுவது. அது நம்மள்கிட்ட இல்லை. இந்த 2 ஆப்ஷன்கள், 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது, உடை கொடுப்பது, அல்லது 3 நோன்புகள் வைத்து அந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்வது. ஆக மேலான பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் சத்தியம் குறித்துண்டான தெளிவான தகவல்கள் இருக்கிறது. இன்று ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களில் வீணான சத்தியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மறுமையில் பிடிக்க மாட்டார். அதற்கான தண்டனைகள் அல்லாஹ் தருவதில்லை. வீணான சத்தியம்னா தேவையில்லாத விஷயங்கள், அது நம்முடைய நாவல பட்டு 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 வருதில்லை, அரபுகள்கிட்ட வருமில்லை, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு அடிக்கடி வரும். அல்லாஹும் அந்த அரபுகளுடைய சொல்லை அப்படியே பிரதிபலிப்பதாக குர்ஆன் ஷரீஃப்ல தல்லாஹி என்கிற வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்வோம். காரணம், அரபுகளுடைய பேச்சு வழக்கில் அது அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அப்போ எதுவெல்லாம் வீணான சத்தியங்களோ நம்மை அறியாமல் நாவிலே வருமோ அதை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையில் கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உன்னுடைய கல்புகள் வேணும் என்ற ஒரு காரியத்தை செய்வதாக, ஒரு காரியத்தை விடுவதாக சத்தியம் செய்தால் அது குறித்து ரப்பிடத்திலே பிடிமானம் உண்டு என்று அல்லாஹ் தெரிவிக்கிறார். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நம்முடைய வார்த்தைகள்ல நாம் செய்யக்கூடிய சத்தியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்அஸ் என்கிற ஒரு நபித்தோழர், அவருக்கும் ஒரு யூதருக்கும் மத்தியில ஒரு நிலம் குறித்துண்டான தகராறு. அந்த நிலம் மதீனாவில் இல்லை, யமனில் இருக்கக்கூடிய நிலம். யமனில் உண்டான ஒரு நிலம் குறித்து அது எனக்குரிய நிலம் என்று இந்த மனிதர் கூறுகிறார். இந்த அஷ்அஸ் என்கிற நபித்தோழர் முஃமின் கூறுகிறார். யூதன் சொல்கிறான், இல்லை இல்லை அது எனக்குரிய நிலம் என்று. நாயகத்திடத்தில் அந்த வழக்கு வருது. பொதுவாக ஷரியத்துடைய ரூல் என்ன அப்படின்னா, வாதி யார் வாதிடுகிறாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரும். இது எனக்கான நிலம் என்று யார் முதல்ல வழக்கு தொடர்கிறாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரும். அதுதான் இன்னைக்கும் கோர்ட்டினுடைய நியதியும். அது அல் பக்கினத்து அலல் முத்தாய், வாதிடக்கூடிய நபரின் மீது, வாதியின் மீது ஆதாரத்தை எடுத்துரைப்பது அவசியம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார்கிட்ட? இந்த முஃமின் இடத்துல, அலக்க பக்கினத்து, உங்கள்கிட்ட ஏதேனும் ஆதாரம் இருக்குதா? இல்லை நாயகம் என்று அந்த சஹாபி சொல்லுகிறார். இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பிரதிவாதியத்தை சொல்லணும், இது உனக்கான இடம்தான் என்று சத்தியம் செய். யமீனு அலாமன் அன்கர், யார் வாதியினுடைய அந்த வாதத்தை மறுக்கிறாரோ அவரின் மீது அவசியம் என்ன அப்படின்னா சத்தியம் செய்யும். அப்ப அந்த யூதன் சத்தியம் செய்து விட்டால் நிலம் அவருக்கு போய்விடும். ஏன்? இந்த 2ஐ தவிர்த்து 3வது ஒன்று இல்லை. இப்ப நாங்கள் சொல்ல வருவது, சத்தியம் என்பது எந்த அளவுக்கு ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்கு என்று பாருங்கள். பிரதிவாதி தன் தரப்பு விஷயங்களை சொல்லுகிற போது
சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் ஷரியத்து சொல்லுகிறது அந்த இடமோ அந்த விஷயமோ அவருக்கு சொந்தமானது. அப்படியானால் நம்முடைய சத்தியத்திற்கு மார்க்கத்தில் மிகப்பெரிய வெயிட் இருக்குது. என்ன செய்யணும்? நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் செய்யணும், அதையும் பேணி பாதுகாக்கணும். நம்மால பாதுகாக்க முடியுமான்னு தெரியல. இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நான் என்னுடைய வாழ்நாளில் எதற்கும் சத்தியம் செய்ததே இல்லை. ஹக்கான காரியங்களுக்கும் சத்தியம் செய்ததில்லை, பாத்திலுக்கும் நான் சத்தியம் செய்ததில்லை. என்ன காரணம்? சத்தியத்தை செய்தால் அதை பேணி பாதுகாக்கும். மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் லேசா கவனக்குறைவா இருக்கலாம், ஆனா சத்தியமிட்டு அறுதியிட்டு உறுதியிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதுதான் மார்க்கம் தெரிகிறது. அதே போல அல்லாஹ்வை தவிர எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. ஒருவேளை நம்மை அறியாமல் காபாவின் மீதோ அல்லது நம்முடைய தாயோ தந்தையோ குழந்தையோ, என்ன நம்ம பழகக்கூடிய சொசைட்டி அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தை மீது சத்தியமாக சொல்லுவாங்க, வேற யாரு தொலைல சத்தியம் செய்வாங்க. நம்முடைய சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. அப்படி நாம செஞ்சுட்டா உடனே அந்த வார்த்தையை மாத்திரணும். இவரை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லிடும், காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லிடும், என் தாயினுடைய ரப்பின் மீது சத்தியமாக தெரியும், என்னுடைய குழந்தையினுடைய ரப்பின் மீது சத்தியமாக. அந்த ரப்பு அங்க வந்த வரப்பில் காபா முதல்ல காபா மீது சத்தியம் செஞ்சாங்க, பிறகு டக்குன்னு அதை மாற்றி வரப்பில் காபா என்று சொன்னாங்க. ஆக நமக்கு என்ன சொல்லப்படுது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, சத்தியம் செய்யக்கூடிய நிலை வந்தால் ரப்பின் மீது மாத்திரம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பொய் சத்தியங்கள் நாம் செய்யக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அந்த சத்தியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். கியாமத் நாளையில இறுதியாக ஒரு செய்தி, கியாமத் நாளையில அல்லாஹு தஆலா 3 நபர்களை பார்க்கவே மாட்டான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? பொய் சத்தியத்தை கொண்டு தன் பொருள்களை எல்லாம் பெற்றவர். அல்லாஹு தஆலா நம்மை அதுபோல பொய் சத்தியங்களை விட்டும் பாதுகாத்தருவானாக. ஒருவேளை சத்தியங்கள் நாம் செய்தால் அதை பேணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நல்லவர்கள் அல்லாஹ் நம்மை சேர்த்தது புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.